ஹலோ மக்களே, இன்றைக்கி இன்னொரு சூப்பர் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அவல் லட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீனட் ஒரு ½ கிளாஸ் எடுத்துருக்கேன். ஓகே, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ரோஸ்டட் பீனட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதுவே எடுத்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் இந்த பீனட்டை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா, இது அவல் லட்டு. ஓகேவா, அவல், நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம், கேஷ்யூ, மக்கானா. ஆக்சுவலி நான் மக்கானா இன்றைக்கி போட மறந்துட்டேன். லாஸ்ட்டில் தான் நான் ரிலீஸே பண்ணேன், லட்டு பிடிச்சப்புறமா தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ பீனட் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து அவல் எடுத்துக்கலாம். ஓகே, நான் இந்த கிளாஸுக்கு இப்போது ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். ஓகே, மெயின் இன்க்ரீடியன்ட்டே இது அவல் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு கிளாஸ் நான் போட்டுக்க போகிறேன். ஓகேவா, நான் அளவு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிளாஸ் தான் போட்டிருக்கேன். ஓகேவா, ஒரு சின்ன கிளாஸ் இருக்குல்ல, காஃபி கிளாஸ், இந்த கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 2 கிளாஸ் நான் அவல் போட்டிருக்கேன். ஓகே, ½ கிளாஸ் நிலக்கடலை போட்டோம்னா அவல் ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகே, 2 கிளாஸ் அவளையும் இப்போ எப்படி இருக்குது, முழுசாக இருக்கா? இது நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறது எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி நல்லா சுருங்கி வரும். ஓகே, அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே வறுக்க போகிறீங்க. அதுக்கு மேலே கிடையாது. மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் வச்சு வருவாங்க. பார்த்தீங்களா, சுருண்டு வருது பார்த்தீங்களா? இதுதான் அதோட பதம். ஓகே, இந்த இதில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதையும் அந்த பிளேட்டுக்கு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நான் பீனட்டை தோலை ரிமூவ் பண்ணிவிடுவேன். அதனால் அதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இதை இன்னொரு பிளேட்டில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து பாதாம். ஓகே, பாதாமும் கேஷ்யூவும் சேர்ந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, இல்லை 3/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சுன்னா இருந்ததை போட்டிருக்கேன். ஓகே, ஸோ பாதாமையும் கேஷ்யூவும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் பண்ணுங்க, மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எப்படி வறுப்பட்டுடுச்சுன்னா. பாருங்கள், எல்லாமே இந்த பிளாக்காக மாறுது பார்த்தீங்களா? இது ஸோ இதுதான் அதோட இது. ரொம்ப விட்டுட்டிங்கன்னா கரைஞ்சிடும். ஸோ இதுதான் பதம். இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஓகே, ஸோ இதையும் மாற்றி வச்சாச்சு. அடுத்து பொரிக்கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஓகே, நம்ம தேங்காய் சட்னி கரைப்போம் அந்த கடலை தான். ஓகே, ஸோ இந்த இதையும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ரோஸ்ட் பண்ணி இதெல்லாமே சின்ன கிளாஸுக்கு சொல்கிறது அளவு. இதுவும் எடுத்தாச்சு. இப்போது இனிப்பு வேணும் இல்லையா, அதுக்கு நம்ம வெள்ளைப்பாகு காய்க்க போகிறோம். வெள்ளைப்பாகு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அவள் தண்ணியை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் தண்ணி நிறைய ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, அது சீக்கிரம் கிண்டும் போது அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இப்போ அதை கரைஞ்சால் மட்டும் போதும். பட்டுக்கோலாம் கிடையாது, ஜஸ்ட்டு அந்த இதை லிக்யூட் ஆகணும், அவ்வளோதான். போட்ட வெள்ளம் லிக்யூட் ஆகணும், கரையணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ தூசி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் அகைன் திருப்பி அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஊற்றிக்கலாம். ஓகேவா, ஊற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், மிக்ஸில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பவுட்ரை இப்போ என்ன பண்ணலாம், அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாக்கு தான் நமக்கு ஒரு ஸ்வீட்டு. ஓகேவா, ஸோ நான் அதை போட்டுட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் இப்போ எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறதுன்னு மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் கீ ஊற்றலாம். ஓகேவா, கீ தாராளமாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா கீ பிடிக்கும் அப்படின்னா கீ நிறைய கூட ஊற்றிக்கலாம் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றினா, இப்போ அடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். ஓகேவா, இதுக்கு ரொம்ப அல்வா பதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தண்ணி அப்சர்வ் பண்ணால் போதும். இப்போ நல்லா சூடாக இருக்குது. ஆறுனதும் கொஞ்சம் சூடு கை சூடு பொறுக்க அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம கையில் லட்டு மாதிரி பிடிச்சிட வேண்டியதான். கையில் ஆயில் ஏதாவது கீ அப்ளை பண்ணிக்கோங்க, ஆயில் வேண்டாம். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அவல் லட்டு உருண்டை பிடிச்சி பாக்ஸில் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு ஹெல்த்தி அவல் லட்டு ரெடி.